நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆரம்பிக்கலாம். இன்டர்நெட்டில் திரு பாலசுப்ரமணியத்தின் மீது அவதூறாக சித்தரித்த வழக்கில் நீதிமன்றம் விசாரிக்கவிருப்பதால் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும். வழக்கு விசாரணை முடியும் வரையில் அவர் போலீஸ் காவலில் இருக்க அனுமதிக்க வேண்டும். திலீப்பை செக்ஷன் 66A கீழே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிவில் கைது செஞ்சவங்களுக்கு பெயில் வழங்குறதுக்கான உரிமை இருக்கு. மேலும் இந்த பெயில் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வழங்கியிருக்கலாம். தன்மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்த பாலசுப்ரமணியத்தின் மேல் திலீபன் கடந்த 6 மாதமாக ஹாரஸ் செய்ததாக ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. இதனால் வழக்கு விசாரணை முடியும் வரை அவருக்கு பெயில் கொடுக்க கூடாது. மீறி வெளியே வந்தால் அவர் இன்டர்நெட்டில் உள்ள எவிடன்ஸ்களை எரேஸ் செய்யக்கூடும். மேலும் பணம் பறித்தல், மிரட்டல் போன்ற விஷயங்கள் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகப்படுகிறார்கள். திலீப்போட ஃபேஸ்புக், ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே போலீஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கு. அவரோட லேப்டாப், ஹார்ட் டிஸ்க்லாம் கூட போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்குது. அதனால திலீப் இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ண கமெண்ட்ஸ் எதையுமே மாற்றவோ அழிக்கவோ முடியாது. மேலும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்ன மாதிரி பணம் பறித்தல், மிரட்டல் இதற்கான ஆதாரங்கள் எதுவுமே கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்படலை. அப்படி வந்ததுன்னா என்னோட கிளையண்ட் திலீப் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுப்பாரு அண்ட் அந்த இன்டர்நெட் கமெண்ட்ஸ் எதையுமே மாற்றவோ அழிக்கவோ மாட்டாருங்கிற அண்டர்டேக்கிங்கை நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஃபைல் பண்ண சார்ஜஸ் வெறும் 66A மட்டும்தான் அண்ட் இட்ஸ் அ பெயிலபிள் அஃபென்ஸ். அதனால திலீப்க்கு பெயில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. A ஒரு பெயிலபிள் அஃபென்ஸ் தான். ஸோ திலீப் போலீஸ் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிற நிபந்தனையில் தான் அவருக்கு இந்த பெயில் வழங்கப்படுகிறது. கிஷோர் நிறைய பேசியிருப்பாரு. கிஷோர் எடுத்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. 5 வருஷமா ஒரு மனுஷன் ஒரே பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காரு. அதை நான் 5 வருஷமா கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். கொடுமை சார். நானா இருந்தா அந்த இடத்துல அதுதான் யோசிச்சிருப்பேன். ஆனா நல்ல மனுஷன். அவர் போய் சாகணுமான்னு தோணுது. மேஜருக்கு ஃபேமிலின்னு ஒன்றும் இல்லையா? இருக்காங்க சார். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்க அம்மா மட்டும் இருந்தாங்க. அவங்க அம்மா பிள்ளையா பழகல. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா இவரை பத்தின கவலையிலேயே இறந்துட்டாங்க சார். அவர் அப்ப கூட அழல சார். ரொம்ப தைரியமான ஆளு. தான் சாக போறோன்னு துளி கூட கவலை இல்லை. ரொம்ப நல்ல மனுஷன். ஒரு முடிவு எடுத்ததுதான் சார். அவருக்கு தெரிஞ்சது 2 விஷயம். ஒன்னு அவங்க அம்மா, இன்னொன்னு ஆர்மி. 2மே ஒரு வாழ்க்கையில இல்லைங்கும் போது அவர் ஏன் உயிர் வாழணும்னு நினைக்கிறாரு? இதுல தப்பில்லையே. திலீப், ராகுலோட போய் அந்த பெயில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிரு. ஓகே சார். பாண்டில் சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் பணம் கட்டணும். நான் சொல்லிடுறேன் சார், பார்த்துக்கிறேன். திலீப், போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் நீ ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுப்பேங்கிற நம்பிக்கையில் தான் உன்னை நான் பெயிலில் எடுத்திருக்கேன். ஓகே? ஸோ இந்த கேஸ் விஷயமா நீ அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்தாகணும். ஓகே? ஓகே சார். ஊரை விட்டு எங்கேயும் போயிடாது.
அண்ட் உங்கள் கம்பெனியில் எங்கேயாவது ஒன்று ஆன்சைட் அனுப்புறேன்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு. ஓகே? ஓகே சார். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நீ இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ண கமெண்ட் எதையுமே மாற்றவோ அழிக்கவோ கூடாது. ஓகே ராகுல், நீ அந்த பெயில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு நீ ஆஃபீஸ்க்கு வந்துடு. ஓகே பை. பார்த்துக்கிறேன் சார். என் லேப்டாப் ஹார்ட் டிஸ்கெல்லாம் எப்போ கிடைக்கும்? ஐயோ, நான் பார்த்துக்கிறேன் சார். இப்போ தான் கேஸ் வந்திருக்கு, கொஞ்சம் பொறுமையாடுறா. திலீப், இந்த கேஸை பற்றி கவலைப்பட வேணாம். அம்மா அப்பாவையும் கவலைப்பட வேணாம்னு சொல்லு. எனி டைம் ஏதாவது வேணும்னா ஜஸ்ட் கால் மீ. ஓகே சார். வா போகலாம் வா. ஹே, அந்த கார்த்திக் எப்படி டைவர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு? ஜான்வி அவருக்கு சான்ஸே கொடுக்கல. கூட வாழ முடியாது ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. அந்த கார்த்திக் பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுதா, ஆனா அவனுக்குள்ள இவ்வளோ பெரிய மிருகம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கும் அவரை பார்த்தா அப்படிதான் தோணுச்சு. ஆனா என்ன பண்றது, அவங்க அப்பா அம்மா ரொம்ப கான்சர்வேட்டிவ். இவனா என்னடானா சுத்தமா அவங்க அப்பா அம்மா சொல் பேச்சு தட்டாத பிள்ளையா இருக்கான். அதான் ஜான்வியோட பிரச்சனையே. நான் எங்க அப்பா அத்த பேச்சு கேட்டதே கிடையாது. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பொண்ணு சிக்குது. ஓ, நமக்கு தான் எதுவும் சிக்க மாட்டேங்குது. நல்லதுதான், ஒரு பொண்ணு தப்பிச்சா. பி கேர்ஃபுல். ஐயோ, நான் என்ன சொன்னேன்? வாங்க சார், வாட் a surprise. எங்க ஆஃபீஸ் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி? ஒரு ஏசிபியை பார்த்து என் அட்ரஸ் எப்படி கிடைச்சது, என் ஃபோன் நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு அட்வொகேட் கேட்கலாமா? நீங்கள் தந்த லெட்டரேட்டில் உங்கள் ஃபோன் நம்பர் தெரிஞ்சுது, அதே லெட்டரேட்டில் உங்கள் அட்ரஸும் இருந்துச்சு. உங்கள் கேஸோட கோர்ட் ஆர்டர் எனக்கு கிடைச்சிருச்சு. அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் பார்த்தேன். தேங்க்யூ சார். போலீஸ்காரங்க பற்றி எனக்கு இருக்கிற ஒப்பீனியனே மாற்றிடுவீங்க போல் இருக்கு. உங்களை மாதிரி ஒரு போலீஸ் மேனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பை த வே, அர்ஜுன் இருக்காரா? அவரை மீட் பண்ண முடியுமா? அர்ஜுன் வெளில போயிருக்காரு. நான் வேணா கால் பண்ணட்டுமா? வேணாங்க, அவரோட நம்பரும் என்கிட்ட இருக்கு. நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நான் பேசிக்கிறேன். ஷுவர். தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கே பிகின் பண்ணுறது அமித்? இங்கே இருக்க சுச்சுவேஷனை பார்த்தா அவன் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கே 3 நாள் ஆகும் போல் இருக்கேன். நம்ம ஒன்று பண்ணலாம். லெட்ஸ் வெயிட் ஃபார் ஸ்வஸ்தி. ஒருவேளை அவளோட ராசி வந்ததுக்கப்புறம் ஆர்டர் எடுத்தாலும் எடுக்கலாம், சொல்ல முடியாது. ஆமாம் அங்கிள், அவளுக்கு ஆர்டர் வரலனா ஸ்ட்ரைட்டாக மேனேஜர்கிட்ட போய் அடித்து சண்டை போட்டு எப்படியாவது ஆர்டர் வாங்கிடுவா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் பார்த்த ஸ்வஸ்திக்கும் இப்போ பார்க்குற ஸ்வஸ்திக்கும் சம்மந்தமே இல்லையே. ஏன்னா சின்ன வயசில் அவள் அவ்வளோ குவாய்ட்டு. சாக்லேட் வேணாம் மாத்திரம் வெளில வந்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உடனே உள்ளே போயிடுவா. உண்மையை சொல்லு, அவளை எங்கேனா டெம்போலுக்கு போல் கடத்தின்னு வந்தீங்களா? உண்மையான ஸ்வஸ்தி தானாவோ? நோ அங்கிள், திஸ் இஸ் த ஒன்லி ஸ்வஸ்தி ஐ நோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் அப்படி தான் இருக்கா. இப்போ உங்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த யங்கர் ஜென்ரேஷனை கங்க்ராச்சுலேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்களோட ப்ரையாரிட்டிஸு, உங்களோட கோல்ஸு, உங்களோட லைஃபை ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே வந்து கார் பார்க் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. इसलिए मैं पहले बोला था ऑटो ले मैं जा रहा हूँ. அங்கிள், இன்னைக்கு காலையிலேயே சொன்னேன் இன்னைக்கு ஆட்டோ இல்லை டாக்ஸி எடுத்துக்கலான்னு. என்னை பாருங்க, நான் ஸ்ட்ரைட்டாக பஸ்ஸில் தான் வரேன். 25 மினிட்ஸ் தான் ஆச்சு. அங்கிள், எனக்கு பஸ் ரூட்லாம் தெரியாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் அந்த பஸ்ஸில் கூட்டத்தில் ஏறி இறங்கி அதுக்குள்ள அப்பா அந்த 1 hour டிராஃபிக்லேயே ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். என்னம்மா ஆச்சரியமாக இருக்குது, இந்த ஊரில் பிறந்து போன நீ பஸ் ரூட் தெரிலன்ற. பட் பேசிக்லி ஃப்ரம் நார்த் இந்தியா. அமித்துக்கு பஸ் ரூட் தெரிஞ்சிருக்கு. பஸ் ரூட்ஸுக்கு நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு அங்கிள் இப்போ. எனிவே, என்ன சாப்பிட்ற ஸ்வஸ்தி? எனக்கு ஒரு ஐஸ் டீ சொல்லு. அமித், டின்னரையும் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாமே. நைட் உனக்கு ரெஸ்ட், வேலை மிச்சமாச்சுல. ரெஸ்டா? என்ன ஜோக் பண்ணுறியா? நியாயப்படி பார்த்தா நீ தான் சமைக்கணும் இன்னைக்கு. துபார்மா ஸ்வஸ்தி, தப்பி தொருவிடாத ஆண்டிக்கிட்ட வந்து சொல்லிடாத. அப்புறம் வாரத்துக்கு 3 நாள் என்ன சமைக்க சொல்லிடுவா. எனக்கு மூக்கு பிடிக்க சாப்பிட தான் தெரியும். எப்பயாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். அப்பப்போ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுப்பேன். ஒரு ரசம், ஒரு காஃபி, அவ்வளோதான் எனக்கு தெரியும். உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்தேன்னு தெரிஞ்சது வீட்டில் ஒரு பெரிய புரட்சியே நடக்கும். அமித், அங்கிள் இல்லாத நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போய் ஆண்டி கிட்ட நம்ம வேலையை காட்டிடலாமா? கண்டிப்பா. சரி ஸ்வஸ்தி, இந்த அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தனே, அது உங்க 2 பேரும் ஓகே தானே?
இல்லை நான் தான் முதலே உங்ககிட்ட சொன்னேன், இந்தியன் லா பிரகாரம் இந்த ப்ரீனப்ஷன்ற கான்செப்டே கிடையாதுன்ட்டு. அண்ட் மோரோவர் உங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்யோன்யமும் கோஆர்டினேஷனும் பார்க்கும்போது பெருசாக உங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் வராது எனக்கு தோணுது. அண்ட் மோரோவர் யூ போத் லுக் லைக் எ வெரி வெரி ப்ராக்டிக்கல் பீப்புள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கல்யாணத்தும் போது மந்திரங்கள்லாம் ஓதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த அக்ரிமெண்ட்ல ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. ஸோ மேக் இட் வெரி சிம்பிள். ஓகே? ஸோ இன்னைக்கு உங்கள் 2 பேருக்கு சமைக்கிற டியூட்டி கிடையாது. நாளைக்கு யாரோட டியூட்டி? நான் ஜாயின் பண்ணிக்கலாமா வந்து? நாளைக்கு அமித் தான் வீட்டில் இருப்பா, எனக்கு வேலை இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்கள் 2 பேருமே வீட்டில் டின்னர் சாப்பிட்ணுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி கவர்மெண்ட் ஹாலிடேல தான் போவோம். தீபாவளி கிறிஸ்மஸ் டைம்லலாம் எங்களை மாதிரி டிசைனர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆளுங்க எல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்போம். தோ அமித் மாதிரி ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக வீட்டில் வெட்டியாக இருப்பாங்க. ஃப்ரீலான்ஸ் பண்ணால் இதுதான் பிரச்சனை. ஸ்டெடியாக ஒரு கார்ப்பரேட் ஜாப் பண்ணால் நிறைய லீவ் கிடைக்கும்ல. நெக்ஸ்ட் டைம் ஹாலிடே வரும்போது நான் வீட்டில் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறேன். அப்போ இதையே உனக்கு நான் சொல்கிறேன் பாரு. ஏமா இந்த மாதிரி 2 பேருமே அன்கோஆர்டினேட்டாக இருந்தீங்கன்னா எப்படி லைஃப்பை பிளான் பண்ண போறீங்க? இதோ காஃபி ஷாப், சினிமா, எங்கேயாவது மாலுக்கு போகும்போது வாரத்துக்கு 3 நாளாவது லஞ்சுக்கு சேர்ந்து போவோம். அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து பார்ட்டி இல்லை அவுட்டிங் இந்த மாதிரி தான். ஆனால் ஒன்று மட்டும் டெஃபினட், நாங்கள் 2 பேரும் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது சேர்ந்து ஜிம்முக்கு போவோம். எவ்ரிடே மார்னிங் ஒரு ஈவினிங். அது எங்கள் 2 பேருக்கும் ஒரு ரிச்சுவல். கரெக்ட். அட்லீஸ்ட் இப்படியாவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பரவாயில்ல. ஏன்னா நாளைக்கு குழந்தைலாம் வந்ததுன்னா இந்த மாதிரி டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சில்ட்ரன், பார்ப்போம். அங்கிள், குழந்தைங்களை பற்றி ஏன் அங்கிள் பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ? அதை பற்றி நாங்கள் இன்னும் பிளான் பண்ணவே இல்லை அங்கிள். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் குழந்தை வேணுமாங்கிறதே ஒரு சின்ன டவுட் தான். கேட்க மாட்டோமா? கேட்கவே மாட்டேன். ஏன்னா எது கேட்டாலும் 2 பேரும் ரெடியாக பதில் வச்சிருக்கீங்க. அதுவும் ரொம்ப எசக்கு புசுக்கா பதில் சொல்றீங்க. ஏன்னா முடியாது, விட்டுருங்க. ஒரு நிமிஷம். இந்த பழம் இருக்கே, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்கு. அப்பேற்பட்ட முருகனுக்கும் விநாயகருக்கும் பிரச்சனை வந்ததே இந்த மாதிரி ஒரு பழத்தினால்தான். உங்க பாஷையில சொன்னா ஞானம் கேளா. இவ்வளோ ஏன், ஒரு கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் ஒரு பிரச்சனை வந்ததே அந்த வாழைப்பழம் தான், இந்த வாழைப்பழம். ஆனா இந்த வாழைப்பழம் இருக்கே உங்க 2 பேரும் சேர்த்து வைக்க போறது. எப்பப்பெல்லாம் உங்க 2 பேருக்கு டென்ஷன் வருதோ என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹாப்பி கேர் ஃப்ரீ டே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பயாவது உங்களுக்குள்ள ப்ராப்ளம் வரும்போது நீங்க 2 பேரும் ஈஸியா சிரிச்சு பேசி சால்வ் பண்ணிக்கலாம். இதை பிடிங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இதை உரிச்சிட்டு பழத்தை மாத்திரம் சாப்பிட்டுட்டு தோலை கீழே போட்டுட்டு வாழ்க்கையில வழுக்கி விழுந்துடாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு லாயராகவும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். உங்க 2 பேர்கிட்ட இருந்தும் நான் நிறைய கத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்தும் என் ஜென்ரேஷன் கிட்ட இருந்தும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கப்புலா ஒரு ஃபேமிலியோடையும் ஒரு சொசைட்டியோடையும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போறதுன்றதை நீங்க முயற்சி பண்ணணும். ஓகே? ஓகே அங்கிள். தேங்க்யூ. மை காட், ஒரு வாழைப்பழம் இவ்வளோ பேச வச்சிடுச்சு. நான் இவ்வளோ சீரியஸாக பேசுவேன் நினச்சி கூட பார்க்கல. எனிவேஸ், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஸ்வஸ்தி, அப்பா அம்மா கேட்டதா சொல்லு. கண்டிப்பா அங்கிள். நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை இன் ஃபியூச்சர் உங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, வராது, அப்படி வந்ததுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன் அங்கிள். ஓகே, டேக் கேர், பை. ஹாய் ராகுல். சார், கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. திலீப் அவன் பேரண்ட்ஸ் கூட கிளம்பிட்டான். குட். நீங்களே வந்து கேஸ் ஹேண்டில் பண்ணி வேலை வாங்கி கொடுப்பீங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல சார். தேங்க்யூ சார். எனி டைம். ராகுல், திலீப்போட கேஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு அவ்வளோவா தெரியாது. குறிப்பாக அந்த பாலசுப்ரமணியம் பற்றி என்ன கமெண்ட் போட்டான்னு கேன் ஐ சி? கேன் ஐ யூஸ் சார்? ஹே, திலீப் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான்னு சொன்னல, அப்புறம் என் லாங்குவேஜ் இவ்வளோ மோசமாக இருக்குது. சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸில் இப்படி எழுதுறது.
அவன் நார்மல் பேச்சே இப்படி தான் சார். கிண்டல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் சார் எதுவும். ம். பட் திலீப்க்கும் பாலசுப்ரமணியம்க்கும் பர்சனலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அப்படி எதுவும் இல்லையா சார்? அப்புறம் ஏன் பாலசுப்ரமணியம்க்கு திலீப்பை பார்த்தா இவ்வளோ கோவம்? பாலசுப்ரமணியம்க்கு கொஞ்சம் நல்ல பெரிய பேக்ரவுண்ட் சார். அவர் அப்பா பிஸ்னஸ் வச்சு கொடுத்துட்டாரு, அது அவர் பார்த்துக்கிறாரு. பர்சனலாக வேர்ஸ் கேரக்டரு, ப்ளே பாய். ஆமாம், அது கூட பரவாயில்ல சார். அப்பா பேர் வச்சு டிவி நியூஸ் பேப்பர்லலாம் நான்சென்சிக்கலாக ஏதோ கருத்து போடுவார். சேம் திங் அதுவே ஃபேஸ்புக்கும் ட்விட்டரில் போட்டு உலகத்தில் ஏதாவது ஆச்சுன்னா கூட அதுக்கு ஒரு கமெண்ட் அடிப்பார். அண்ட் நம்ம திலீப் சாருக்கு அதை கிண்டல் அடிக்கிறது தான் வேலை. அந்த பாலசுப்ரமணியம் பொறுத்து பார்த்துட்டு எல்லா ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். பட் நீங்கள் சொல்கிற அந்த பாலசுப்ரமணியம்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கே. பேல் கிடச்சிச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது சார்? இப்போது ஆகாது. பட் இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸில் லாங்குவேஜ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. நம்மளுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரிம்மா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். என்ன பண்ணுறது, எல்லாரும் இப்படி ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே சார். இந்தாம்மா எஃப்ஐஆர் காப்பி. இல்லை, நீ சொன்ன எஃப்ஐஆருக்கும் இந்த எஃப்ஐஆருக்கும் சம்மந்தமே இல்லையே. சி காயத்ரி, அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து பிள்ளை அரெஸ்ட் பண்ணதா போலீஸ் சொல்லுது. என்ன கேஸ்மா இது? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு புரிஞ்சா சரி, நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். ஓகே? மிஸ்டர் சேதுராமன், இன்னைக்கு ஈவினிங் எங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா? விக்ரம் மேலே அவங்க அம்மாவுக்கு ஏதாவது கோபமா? அசன் அவங்களோட பொண்ணு இறந்து போனது விக்ரம் தான் காரணம் அப்படின்னு ஏதாவது? சரி, ஓகே, நீங்கள் ஈவினிங் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்களேன். இல்லை, நீங்கள் வாங்க, பேசிக்கலாம். தேங்க்யூ.